வணக்கம் அன்பர்களே, வணக்கம். அதாவது இப்போ ஒரு புது கதையை நான் சொல்லியிருக்கேன். ஆரம்பமே பாதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். கேளுங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங், கபர்தார். இந்த கதையை கேட்டுட்டு ஷாக் ஆகாதீங்க. அதாவது இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குது ரொம்ப நாளான்னு சொல்லி நம்ம பார்க்காத பல காட்சிகளை இப்போ இந்தியாவில் பார்க்குறோம். இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து செயினை போட்டு கையை கட்டி காலை கட்டி எல்லாம் அங்கே பஞ்சாபில் கொண்டு போய் இறக்குறாங்க நம்ம இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை. அதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, அடே இது 2012 நடக்குதுன்னு சர்வசாதாரணமாக. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி காட்சி கண்ணில் எதுவுமே படலை, இப்போ தான் புதுசாக படுது. அண்டு பட்டது போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லுங்கன்னு கதறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மனிதாபனத்தோடு நடத்துங்கன்னு. அவங்களுக்கு என்ன மனிதாபனம் வேண்டி கிடக்குன்னு சில பேர் சொல்லலாம், இல்லைன்னா அவங்களும் மனுஷங்க தானே ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எனிவே, இந்த கதை ஒரு கற்பனை கதை. இப்போ அதெல்லாம் நடக்கிற போது இதுவும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்யூச்சரில். அப்படிங்கிறதுக்காக நம்மெல்லாம் முன்ஜாக்கிரதை முனுசாமி, கேர்ஃபுல் கந்தசாமி, இல்லைனா முன்ஜாக்கிரதை மீனாட்சி, கேர்ஃபுல் ஒரு தமிழ் பேர் ஒன்று போட்டுங்க இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இந்த கதையை சொல்கிறேனே தவிர மற்றபடி யாரையும் பயமுடுத்தவோ இல்லைன்னா இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவோ இல்லை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய்யுங்கிறது நான் ரொம்ப நம்புகிற ஆள். அதனால இது ஒரு கற்பனை கதை. உங்களுக்கு ஆட்சி மாறினால் சில காட்சிகள் மாற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். ஓகேயா? இப்போ கதைக்கு போயிடுங்க. ஓகே, பாய். மாமி, ஆர் தே கம்மிங் டுடே அப்படின்னு அவளோட செல்ல பொண்ணு வித்யா கேட்க, மை காட், you are so smart, how do you know that அப்படின்னு அம்மாக்காரி சந்தோஷமா செல்லமா குழந்தைய கட்டிக்கிட்டு கேட்க, அந்த 12 வயசு பொண்ணு சொல்லிச்சு, அம்மா நீ தான் வீட்டு வேலையெல்லாம் கடன்னு செய்யறிய. நீ என்னைக்கு வீட்டு வேலை செய்யறியோ அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு கிளீனர்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க, வந்து வீடை க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு. கிளீனர்ஸ் வரத்துக்கு முன்னாடி நீ ஏமா வீடை க்ளீன் பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே முகம் கொஞ்சம் சுருங்கி, ஏய் வித்யா, என்ன இப்படி கேட்குற? நான் தான் டெய்லி வீட்டை க்ளீன் பண்ணி ஓஞ்சு போகிறேன். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கிளீனர்ஸ் வராங்க, அவங்க வரும்போது வீடு க்ளீனாக இருக்க வேண்டாமா? ஐயோ மாமி, கெஸ்ட் வரும்போது தானே க்ளீனாக இருக்கணும், கிளீனர்ஸ் வரும்போது ஏன் க்ளீனாக இருக்கணும்? எப்படி இருந்தாலும் என்ன இப்போ? ஐயோ வெரி ஃபன்னி மாமி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு பதில் சொல்ல தெரியாமல், சரி போய் படி, உனக்காக வேண்டியதான் சாட்டர்டே அவங்கள வர சொல்கிறேன். வீக் டேல வந்தாக்க எல்லோரும் ஆஃபீஸ் வைக்கிறோம் போகிறோம், லீவு நாளில் வந்து வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு போனால் ஒரு 10-12 நாள் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஐ டோன்ட் நோ வாட் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட் அண்ட் யூ க்ளீன் த ஹவுஸ் வென் தே கம், ஐ டோன்ட் பிலீவ் திஸ், தென் வை டு யூ வாண்ட் டு பே தம் மனி அப்படின்னு கேட்க, அம்மாக்காரி சும்மா குதர்க்கமாக தான் பேசிகிட்டு இருக்காத, இதெல்லாம் நீ வளர்ந்தப்பறம் தான் உனக்கு புரியும், போ கோ டு யுவர் ரூம் அப்படின்னு சொல்ல, மூஞ்சி அப்படி பார்த்து ஒரு அம்மாவை பார்த்து, ஓகே ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தொம்னு நடந்து ரூமில் போய் பட்டார் அப்படின்னு கதவை சாத்திக்குச்சு. அந்த பொண்ணு சமத்து பொண்ணு வித்யா. ஓகேயா? அப்படியாக இந்த கதையின் ஆரம்பம் இதுதான். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் அடுத்த கதையை சொல்வதற்காக. இந்த கதையோட பேர் கிளீனர்ஸ். அதாவது அமெரிக்காவில் ரொம்ப காமன் விஷயம், அடிக்கடி, அதாவது மாதத்தில் 2 தடவை வீட்டுக்கு கிளீனர்ஸ் வந்து வீடை ஃபுல்லாக சுத்தப்படுத்துவாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே டெய்லி காலையில் மாலையிலலாம் சர்வன்ட் மேட் வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் அவுட் ஆஃப் த கொஸ்டின்.
பிகாஸ் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கஷ்டம். அன்லஸ் ரெண்டு நம்ம ட்ரம்ப் மாதிரி பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும், அப்போ தான் முடியும். இல்லைன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க, இல்லைனாக்கா மாதத்துக்கு 2 தடவை. இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மேபி 10 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க ரொம்ப அடிக்கடியெல்லாம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏதாவது ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொன்னாக்க ஹெல்ப்புக்கு சில வீட்டில் கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு அவருக்கு $15 $12 இருந்தால் கொடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒன்று, இந்த கிளீனர்ஸ் வீட்டை க்ளீன் பண்ணுற அன்றைக்கி அம்மாக்காரிங்க படுபிசியாகிடுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் 3-4 பேர் வருவாங்க. வீடை தலைகீழ புரட்டி படு சுத்தமாக அவ்வளோவையும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி காலையிலேருந்து அம்மாவுக்கு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குமோ என்னன்னு தெரியாது. அந்த வீட்டுக்கார அம்மா அங்கேயும் எங்கேயும் ஓடி ஓடி இதை க்ளீன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே, என்னடா இது கிளீனர்ஸ் வராங்க, இன்றைக்கி போய் இவங்க ஏன் இவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு. எனிவே மோஸ்ட்லி இந்த கிளீனர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க தான். அனாவசியமாக எதையும் எடுத்துக்கிறதுல செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது இவங்க வாழ்ந்த அந்த காலனியில், எவங்க வாழ்ந்த காலனி, நம்ம கிருஷ்ணசாமி அவர் வாழ்ந்த அந்த சப்டிவிஷனில் ஒரு 100 வீடு இருக்கும். அந்த 100 வீட்டில் ஒரு 40 வீடு இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸில் தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க, கன்னடாக்காரங்க அண்டு நிறைய நார்த் இந்தியன்ஸு எல்லோரும் இருக்காங்க. ஓரளவுக்கு வசதி படைத்த எல்லாமே $1 மில்லியன் ஹவுசஸ். ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் கம்ப்யூட்டர் லைனில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. மாதம் ஒரு $3000-4000 மார்ட்கேஜ் கட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் எல்லாருக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை இந்த மாதிரி தான். அண்டு நல்ல வசதியாக சந்தோஷமாக இருக்கிறவங்க. ஊருக்கும் அப்பா அம்மாவுக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்களும் அங்கே வசதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம் கார்த்திகை அது இது நான் இவங்கள தான் நம்பி இருக்கேன், உங்களை நம்பி பொண்ணை பெற்றுட்டேன், கொஞ்சம் தயவு செய்து கை விட்டுறாதப்பா அப்படின்னு எல்லோரும் மெசேஜ் அனுப்ப, சரி ரைட், இதுக்கு ஒரு $5000 கொடுப்போம், இதுக்கு ஒரு $2000 கொடுப்போம், சில ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னாக்க இன்னும் ஒரு கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செய்வாங்க. நம்ம கிருஷ்ணசுவாமி அண்ட் ஃபேமிலி, கிருஷ்ணசுவாமி ஒய்ஃப் சித்ரா ரொம்ப நல்லவ. ஆனால் அவளுக்கு சில ஃபன்னி ஐடியாஸ் உண்டு. அதாவது வேலைக்காரி வரும்போது வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. மற்ற கெஸ்ட்டு வந்தால் கூட சுமாராக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் என்றைக்கு க்ளீனாக சொல்கிறாங்களோ அப்போ ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு. இப்போது இப்படிப்பட்டவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஃபேமிலியில் என்னாச்சு அப்படிங்கிறீங்களா? அதுதான் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி அந்த க்ளீனர்ஸ் வர கிடுன்னு 3-4 பேர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெக்சிகன் ஃபேமிலி, ஒரு பாட்டியம்மா, அவளுடைய பொண்ணு, அவள் தான் மெயின் க்ளீனர், அவளுடைய பையன் 16-17 வயசு, அதுக்கப்புறம் இன்னொரு சொந்தக்கார பொண்ணு, ஏதோ ஒன்று ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு தெரியாது, கிடுன்னு க்ளீன் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. யூஸ்வலி ஒரு 4 hours or 3 hours க்ளீனிங் இருக்கும். ஸோ இந்த சப்டிவிஷனில் கொஞ்சம் வீடுகள்லாம் பெருசாக இருக்கிறதுனால 3 to 4 hours அவங்க நிதானமாக சந்தோஷமாக பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அதை பண்ணி சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது க்ளீன் பண்ணுற வரவங்க கரெக்டான வேலையை பார்த்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் அவங்களுக்குள்ள ஜோக் அடிச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஒரு ரூம் அது க்ளீன் பண்ணுற போது இன்னொரு ரூம்லேருந்து இதை எட்டி ஜோக் அடிக்கும், சிரிக்கும். அந்த அங்கே போய் க்ளீன் பண்ணோம், இங்கே போய் க்ளீன் பண்ணோம், இதை மிஸ் பண்ணிட்டே அதை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக வாங்குகிற காசுக்கு ஒரு $150-180 கொடுக்குறாங்க ஒரு க்ளீனிங்க்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த 3-4 hours அதுக்கு வேலை செய்யும். மேபி மாதத்துக்கு ஒரு 25-30 வீடு க்ளீன் பண்ணாக்கா அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு இன்கம் வரும்னு நினைக்கிறேன். எனவே அப்படியாக அவங்க இருக்கிற போது திடீர்னு அந்த காலனி செக்ரட்டரி ரிச்சர்ட் திடீர்னு கதவை தட்டி, கூடவே 2 பேர் வெள்ளைக்காரங்களும் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நுழையிறாங்க. இஸ் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமின் அப்படின்ட்டு, வேர் இஸ் கிருஷ் அப்படிங்கும்போது கிருஷ் அங்கேருந்து படுத்துக்கிட்டு இருக்கார் ரூமில். உடனே இந்த ஒய்ஃபு, உங்களை தேடி ரிச்சர்டு வந்திருக்குது. யார் ரிச்சர்டு? தான் நம்ம ஹோம் ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த நேரத்தில் என்ன க்ளீனர்ஸ்லாம் இருக்காங்க, அப்புறம் வான்னு சொல்லி, இல்லை இப்போ தான் பார்க்கணுங்கிறாரு. அப்படின்னா ஒன்று, ஓ மை காட் அப்படின்னு லுங்கியை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அவர் ரூமில் இருந்து ஏஸ் ஹே ரிச்சர்ட், ஹவ் ஐ டூயிங் ரிச்சர்ட்லாம் பேச, ஃபைன் ஃபைன் ஃபைன், வி ஹேவ் அ சிம்பிள் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பாரு, கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையிலே இருக்கும். நம்ம கேள்வி கேட்டு இவெல்லாம் பதிலே சொல்ல மாட்டானாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம் வந்திருக்காங்களே 4 பேர்,
அப்படின்னு. ஆமாம் வந்திருக்காங்க. இப்போது புது ஆட்சியில் இவங்கெல்லாம் வந்து பச்சை அட்டை இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது லீகலாக இங்கே இருக்காங்களான்னு தெரியணும். இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஹையர் பண்ணுறவங்களுக்கு $15,000 ஃபைன்னு புது ரூல் இருக்குது. அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுறது கிருஷ்ணசுவாமிக்கும் ஒய்ஃபுக்கும். அதாவது ஒய்ஃப் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இது காதில் விழுது அவங்களுக்கு. ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க கிச்சனில். அவங்க வாசல்லேருந்து உள்ளே வந்து 4 அடி உள்ளே வந்து முதல்ல இருக்கிற டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அப்போது இவர் கிருஷ்ணசாமி ஒன்றும் புரியாமல் டக்குன்னு கோபம் வர, இல்லை நீங்களே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸா அப்படின்னுக்காக, டோன்ட் டாக் லைக் தேட். இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் ஜெயிச்சதே இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வச்சு தான், தெரியல அப்படின்னு இந்த ரிச்சர்ட் கொஞ்சம் சீரியஸாக, ஆமாம் எஸ் ஸோ வாட், நான் கூட அவருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கிருஷ்ணசாமி சொல்ல, ரியலி குட், ஐ எம் கிளாட் யூ voted ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் நாட் ரைட் அண்ட் யூ கேனாட் கொஸ்டின் அஸ். வந்திருக்கிற 3-4 பேர் ஏதோ வந்திருக்காங்க, கிளீனிங் நடந்து வைக்கிது, அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் நாங்கள் செக் பண்ணோம். ஏன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கெல்லாம் எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஷாக்குடு. அதான் கிளீனர்ஸ் அப்படிங்கிற கதையில் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம். ஓகேயா? அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் புது கதையை சொல்கிறதுக்காக. கதையோட டைட்டில் கிளீனர்ஸ், தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம். நல்லா கேட்டுங்க, தான் டைட்டில். கிளீனர்ஸ், தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம். ஓகேயா? இப்போது ரிச்சர்டும் 1-2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம கிருஷ்ணசுவாமியை இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒய்ஃப் ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டாங்க, சித்ரா. ஐயோ இதனடா இது, வந்திருக்கிற கிளீனர்ஸுக்கு க்ரீன் கார்டு இருக்கா, சிட்டிசன்ஷிப் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இதெல்லாம் வரையா புது ஆட்சியில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் போல் இருக்கே. ஒருவேளை அவங்களுக்கு க்ரீன் கார்டு இல்லைன்னாக்க ஹையர் பண்ணவங்களுக்கு $15,000 ஃபைனுங்கிறாங்க. ஐயோ, திடீர்னு $15,000 ஃபைனாக கட்ட முடியுமா? என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் 4 பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இதை பற்றி யோசிச்சே பார்க்கலையே. இவங்க வராங்க, வேலை செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக ரொம்ப நல்லவங்க, நம்பிக்கையாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு புதுசாக பிரச்சனை முளைக்கும்னு தெரியலையே. சே, ஆட்சி மாறின உடனே காட்சி இப்படியெல்லாம் மாறுதே அப்படின்னு சொல்லி, என்னடா பண்ணுறது, இவங்க க்ரீன் கார்டு இருக்கணும் இல்லைன்னா சிட்டிசனாக இருக்கணும்ன்ட்டு வேண்டாத தெய்வம் கிடையாது. யார்? நம்ம சித்ரா. கிளீனர்ஸுக்காக க்ளீன் பண்ணக்கூடிய சித்ரா அவர்கள் வேண்டிக்கிறாங்க. திடீர்னு ஒரு $15,000 தூக்கி கடனா ஃபைனாக போட்டுற போகிறாங்க. அது தவிர பேர் நாரி போகும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இல்லீகல் காரங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, இந்த சப்டிவிஷன்லே இருந்தே போக வேண்டிய கட்டாயம் வந்துடலாம் அப்படி இப்படின்னு கவலைப்படுற போது, அவங்கள கூப்பிடுங்க, ஒருத்தராக விசாரிக்கணும் வைக்கணும்னு போகிறபோது, க்யூரியாசிட்டியில் அந்த பொண்ணு, இவங்களுடைய 12-13 வயசு பொண்ணும் அங்கேருந்து எட்டி பார்க்குது, காதில் விழுது. ஏன்னா இங்கிலீஷில் தானே பேசுகிறாங்க எல்லாம். அது எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் தானே படிக்குது, இங்கிலீஷ் மீடியம், அதனால் அமெரிக்கன் இங்கிலீஷ் அதுக்கு தண்ணிப்பட்ட பாடு. ஸோ அதனால் கேட்குற போது அதுக்கு புரியுது, ஓஹோ இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது போல் இருக்குங்கிற போது, அந்த 3 பேர் மாடியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பொண்ணு, அவங்க கூட வந்த பொண்ணும் அங்கே ஏதோ க்ளீன் பண்ணி தட்டு திருவரை கற்றுக்குது, பாவம் அது புதுசாக. அது வந்த உடனே இந்த பொண்ணு அதை கூப்பிட்டு இப்படி பேசுகிறாங்க. அந்த மெயினாக இருக்கிற பொண்ணு ஓரளவுக்கு அந்த லேடி இங்கிலீஷ்லாம் பேசுது. அப்போ மொள்ள காதில் சொல்லுது, இந்த மாதிரி இமிக்ரேஷன் செக்குக்காக வந்திருக்காங்க அவங்க, இங்கே நீங்கள்லாம் க்ரீன் கார்டு இருக்கானோடனே பல்லு 32 காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஐயோ அந்த ஒரு பொண்ணு எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று, அதுக்கு தான் இல்லை, அது இப்போ தான் 2 மாதம் முன்னாடி நைஸாக வேலியை தாண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, கபக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து அமுக்கி தன்னுடைய ரூமுக்குள்ளே வச்சுக்குது. யார்? சின்ன பொண்ணு, சித்ராவின் பொண். அதாவது எவ்வளோ ஷூடாக இருக்குது பாருங்கள் இந்த காலத்தில். ஏன்னா ஸ்கூல்ல அங்கே இங்கெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கு, பார்த்துருக்கு, டிவியில் பார்த்துருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணை மட்டும் இது பண்ணிட்டு, பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள், எதாவது கூப்பிட்டு விட்டு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், கேஷுவலாக இருங்க, ஒன்றும் பதட்டம் வேண்டான்னு பொண்ணு அட்வைஸ் பண்ணுது. யாருக்கு? 12 வயசு பொண்ணு, 35 வயசு மெக்சிகன் லேடிக்கு, அவங்க அம்மா பையன் எல்லோரும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. அவங்க 3 பேருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் க்ரீன் கார்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, சிட்டிசன்ஷிப்பெல்லாம். அந்த பையன் இந்த ஊர்லேயே பிறந்தவன்,
இந்த ஒரு பொண்ணு தான் வேலி தாண்டிய வெள்ளாடு மாதிரி தாண்டி வந்திருக்குது ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி. அது மாட்டிக்கிச்சுன்னா தொலைஞ்சது இப்போது. உடனே இந்த பொண்ணு கபக்கம் அமைக்கிட்டு குவாய்ட்டாக அது பாட்டுக்கு இருக்குது. இந்த ஏதாவது சத்தம் கேட்டு ரூமுக்கு வராமல் இருந்தால் கிளாஸெட்டுக்குள்ளே போயிடுனே அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் இடம் பண்ணி கொடுக்குறதுக்கு. உடனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி மலங்க முழிச்சுக்கிட்டு, லாங்குவேஜ் தெரியாதே பாவம், இப்போ தானே வந்திருக்கு அமெரிக்காவுக்கு, ஓரமாக ஒதுங்கி நிற்க அவங்க ரிச்சர்ட் அண்டு அந்த 2 பேரும் ப்ளீஸ் கால் தம், வி நீட் டு டாக் டு தம்னு சொல்ல, அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ன உடனே அம்மாக்காரி 3 நாளோ அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அதாவது எரிச்சலில் சொல்ல, ஓகே ஐ திங்க் there are 3 to 4 people அப்படிங்கிறப்போ சொல்ல, கால் தம் அப்படின்ன உடனே 3 பேரும் வராங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிளாஸெட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ வந்துட்டு இவங்க நிற்கிற போது இப்படி பார்த்துட்டு, எஸ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு தைரியமாக அந்த லேடி கேட்க, யா யூ கேன் ஹெல்ப் அஸ் இன் லாட் ஆஃப் வேஸ் அப்படின்னு அவன் அப்படி ஒரு மாதிரி கிண்டலாக சிரிச்சிட்டு சொல்லி, வி ஜஸ்ட் நீட் டு செக் யுவர் க்ரீன் கார்டு ஆர் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஆர் யூ ஆல் லீகல் ஹியர் இன் அமெரிக்கா அப்படின்னு ரிச்சர்ட் கேட்க, அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்த்துட்டு மேலே எங்கேயும், வாட்ஸ் ராங் வித் யூ, வி ஆர் லீகல் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு போட அந்த பையன் உடனே புகுந்து 16 வயசு பையன், சார் ப்ளீஸ் we are all good people and I think you are also a good man, we need to be respectful to each other, okay, that's what our school teaches us in America அப்படின்னு ஒரு போட ரிச்சர்டு கொஞ்சம் ஜகா வாங்கி, ஜென்யூன் கேஸாக இருக்கும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு, did you say 3 or 4 அப்படின்னா, only 3 அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பையன் அப்படி பேசுகிறான். அந்த அம்மாக்காரி கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லலாம் பண்ண, கேன் ஐ see your papers and what you want me to carry everything with me அப்படின்னு சொல்லிட்டு, I have my green card and social security, you want to see that, but still I want to know who you are, give me your IDன்றான் பையன். ரிச்சர்ட் மறந்து போய், என்னப்பா இது இவ்வளோ தூரம் பேசுகிறாட வைக்கிறாரேன்னு பார்க்க, அதுக்குள்ளே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஷோ தம் த க்ரீன் கார்டுன்னு சொல்லி அவன் அம்மா அவளுடைய ஹேண்ட்பேக்லேருந்து க்ரீன் கார்டை தூக்கி அப்படி விசிறி அடிக்க, சோஷியல் செக்யூரிட்டி போட, அது ஓகே இட்ஸ் ஓகே, ஐம் சாரி ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ கைஸ், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிகாஸ் தே ஹவ் கிவன் மீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் ஐ ஆம் த செக்ரட்டரி ஆஃப் திஸ் சப்டிவிஷனில் சொல்ல, இட்ஸ் ஓகே வி டோன்ட் கேர் பட் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் வென் வி ஆர் டூயிங் அவர் ஜாப், ஓகே திஸ் இஸ் நாட் த வே டு கம் அண்ட் செக், கம் லெட்ஸ் கோ பேக் அப்படின்னு மேலே போயிடுறாங்க இந்த 3 பேரும். அவங்க இருந்த கன்ஃபியூஷனில் 3, 4, 5 இதெல்லாம் மறந்து போய், தப்பாக வந்து செக் பண்ணுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் செக் பண்ணுறாங்க அவங்க, இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல் இருக்கல, நம்மளை பிடிச்சி சூ பண்ணி அந்த பையனும் சொல்கிறான், மேபி வி நீட் டு சூ தீஸ் பீப்புள்ன்ட்டு. உடனே அவன் வந்து நம்மளை கேஸ் போட்டுற போகிறானுங்கன்னு பயத்தில் எல்லாம் டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்போது சித்ராவுக்கு 4 பேர் வந்தாங்களே, 3 பேர் தான் இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, சரி ஏதோ போய் தொலைகிறாங்க, அவங்கள போய் கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு விட்டுட்டா அவளும். இல்லைன்னாக்கா அவளுக்கு இன்னொருத்தி இருக்காளே அவளும் வந்து தூக்கி போட சொல்லு க்ரீன் கார்டுன்னு சொல்லலாம் நினச்சா, நல்ல காலம் வாயை புத்துக்கிட்டு இருந்தா. உடனே மேலேருந்து இவங்கெல்லாம் போயிடணுன்னு கதவை தாப்பால் போட்ட உடனே அந்த பொண்ணு ஓடி போய் அந்த லேடி அந்த வித்யாவை கட்டிக்கிட்டு, தேங்க்யூ டியர் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் வெரி நியூ ஹியர் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கு தேங்க் பண்ண அப்பாவும் அம்மாவும் என்னன்னு பார்க்க, உங்கள் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, நாளைக்கு ஐ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு அவளுக்கு அப்படின்லாம் சொல்லி இந்த மெக்சிகன் ஆளுங்களை புகழ, தலை தப்பெய்து தம்பிரான் புண்ணியம் $15,000 ஃபைனை காப்பாற்றி கொடுத்த வித்யா, அம்மா யூ நீட் டு கிவ் அஸ் ஆல் அ ட்ரீட், ஓகே யூ நீட் டு டேக் அஸ் டு எ நைஸ் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் வித் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்ல, ஷோர்டா கண்ணா வித்யா ஷோர்டா அப்படின்னு சொல்ல, அப்பாக்காரன் வாயெல்லாம் பல்லா 15,000 சேவ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு $200 செலவு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணசாமி ஷுவர் whenever you guys are free let's go for Mexican food, okay அப்படின்னு சொல்ல கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.